வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் கால்பந்தாட்ட சூப்பர் ஸ்டார் லியோனல் மெஸ்ஸி அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். லியோனல் மெஸ்ஸி அவருடைய ஜாதகத்தில் ராகு தசை எவ்வாறு வெற்றி வாய்ப்பை தந்தது என்பதை பற்றியும், கிரக மண்டல அடிப்படையில் செவ்வாய் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதை பற்றியும் ஆராய்வோம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. லியோனல் மெஸ்ஸி இவர் பிறந்திருக்கிறது 24 ஜூன் 1987 இரவு 8:30 PM. அர்ஜென்டினா நாட்டில் பிறந்திருக்காரு. கேபி. செவ்வாய் தசை இருப்பு 5 வருடங்கள் 11 மாதங்கள் 4 நாட்கள். ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் கிரகங்களோட டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியனுடைய சொந்த மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் சனியுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் புதனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். புதன் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். குரு கேதுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். சனி குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்காங்க. இவருடைய ஜாதகத்தில் கிரக மண்டல அட்டவணையில் செவ்வாய் ஆதிக்கம் செலுத்துவதை பாருங்கள். விளையாட்டுத்துறைக்கு உடல் தகுதி அதி முக்கியம் வாய்ந்தது. அந்த உடல் தகுதியை, சுறுசுறுப்பை, தைரியத்தை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் விளங்குறாரு. செவ்வாய் 4, 11 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி 6வது பாவத்தில் இருக்கார். செவ்வாயுடைய 6வது பாவ அமர்வு ஜாதகருக்கு அபரிமிதமான வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடியது. செவ்வாய் சந்திரனுக்கு சப்ளாடாகவும், புதனுக்கு சப்ளாடாகவும், குருவுக்கு சப்ளாடாகவும், ராகு கேதுகளுக்கு மண்டல அதிபதியாகவும் சப்ளாடாகவும் வருவதை பார்க்க முடியும். உடற்பயிற்சி, உடல் தகுதி, விளையாட்டு, சாகசம், தைரியம், தன்னம்பிக்கை இவற்றுக்கு செவ்வாயே காரகத்துவம் பெற்றவர். காலபுருஷ ராசியில் செவ்வாய் லக்னமாகிய தன்னம்பிக்கையவும், 8ஆம் இடமாகிய விருச்சகம் ரிஸ்க் எடுப்பதையும் போராடி வெற்றி பெறுவதையும் குறிப்பார். லியோனல் மெஸ்ஸி அவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 4, 6, 9 பாவங்களை சப்ளாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 1, 2, 5, 7, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 6வது பாவத்தை சப்ளாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 6வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும், 3, 4, 6 பாவங்களை சப்ளாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. புதன் 3, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 6வது பாவத்தை சப்ளாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. குரு 9, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 6வது பாவத்தை சப்ளாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தையும், தொழில் ஸ்தானமான 10வது பாவத்தையும் ஆளக்கூடிய சுக்கிரன் 3, 5, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 9, 6 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்கினாதிபதியான சனி 3, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 9, 6 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 4, 6, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 6வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 4, 6, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 6வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குறிகாட்டிகள் அட்டவணையில் 6வது பாவ குறிகாட்டி செவ்வாய் வாயிலாக கிடைக்கப்பெறுவதை கவனிக்கணும். செவ்வாய் லாபாதிபதியாகி 6வது பாவத்தில் அமர்ந்திருப்பதால் இவருக்கு விளையாட்டுத்துறையில் அபரிமிதமான வெற்றிகளை பெற்றுத்தந்தது. குரு லக்னம் 6, 7, 12 பாவமணிகளுக்கு சப்ளாடாக வராரு. குரு 6, 9 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. குரு உபஜயஸ்தானமான 3வது பாவத்துக்கு அதிபதியாகி 6வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 6வது பாவத்தை செவ்வாய் வாயிலாக சப்ளாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 11ஆம் இட அதிபதி. 3, 6, 11 மறைமுகமாக குரு வாயிலாக செயல்படுவதை காண முடியும். 3, 6, 11 ஸ்தானங்கள் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானங்கள். 8வது பாவாதிபதியான சூரியன் 2, 3, 8, 9 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சூரியன் 5, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும், 4, 6, 9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான சனி 4, 10 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சனி 3, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும்,
9, 6 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவ சப்ளாடா செவ்வாய் வராரு. செவ்வாய் 5, 11 பாவ முனைகளுக்கு சப்ளாடா வராரு. செவ்வாய் 3, 4, 6 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 3, 6 பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்பை தரக்கூடியது. லியோனல் மெஸ்ஸி அவர்களுக்கு விளையாட்டு நேரங்களில் அடிக்கடி காயங்கள் ஏற்பட்டது. பலத்த காயங்கள் காரணமாகவே நிறைய போட்டியில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. 12வது பாவத்தை ஆளக்கூடிய குரு 1, 6, 7, 12 பாவங்களுக்கு சப்ளாடா வராரு. குரு செவ்வாயுடைய சப்பில் இருக்கார். செவ்வாய் காயங்களுக்கு விளையாட்டு சாகசங்களுக்கு பெயர் போன கிரகம். 6வது பாவ ஆரம்பமான உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் 12வது பாவ ஆரம்பமான ஓய்வெடுப்பதையும் குறிக்கும். லியோனல் மெஸ்ஸி அவர்கள் ராகு மகா தசையில் உலக புகழ் பெற்றார். 2005லேருந்து 2006 வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் பார்சிலோனா சாம்பியன் லீகை ஜெயித்து உலக புகழ் பெற்றார். ராகு மகாதசை சுக்கிரபுத்தியில் ராகு 3, 4, 6 பாவங்களை குறிக்காட்டுறாரு. ராகு செவ்வாயுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்காரு. செவ்வாய் விளையாட்டுத்துறையில் சாதனை செய்வதற்கு அடிப்படையான கிரகம்னு சென்ற பதிவுகளிலே பார்த்தோம். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 5வது பாவத்தையும் 10வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். 5வது பாவம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவம்னு பார்த்தோம். 10வது பாவம் புகழ். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 5, 10 பாவங்களுக்கு அதிபதியாகி 3, 5, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 3, 5, 10 விளையாட்டுத்துறையில் இவர் பெறக்கூடிய வெற்றி வாய்ப்பு புகழை குறிக்கும். லியோனல் மெஸ்ஸி அவர்கள் 2008, 2009 காலகட்டங்களில் ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் வாயிலாக உலக புகழும் அங்கீகாரமும் கிடைத்தது. ராகுதச சூரிய புத்தி, ராகுதச சந்திர புக்திகளில் வெகுவாக முன்னேற்றம் கண்டார். புத்தி நடத்தக்கூடிய சந்திரன் லக்ன பாவத்தோடு 2, 5, 7, 11 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 6வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. 1, 2, 5, 6, 11 பாவங்கள் இவர் விளையாட்டுத்துறையில் வெற்றி பெறுவதை குறிக்குது. லியோனல் மெஸ்ஸி ஜூன் 2016 குரு தசை புதன் புத்தி புதனுடைய அந்தரத்தில் தற்காலிக ஓய்வு பெற்றார். தசாநாதன் குரு 9, 6 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் குருவுடைய மண்டலத்தில் இருக்கார். 3, 12 பாவங்களை புதன் பலமாக குறிக்காட்டுறாரு. 12வது பாவம் போட்டியில் ஏற்படக்கூடிய தோல்வியை குறிக்கும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.